தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து, யார் இந்த வெங்கட நாராயணா? அவருடைய பின்னணி என்ன? விவரம். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அரசாணை என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது டெல்லிக்கும், அதாவது மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு அமைச்சர் பதவிக்கு இணையாக இந்த பதவி பார்க்கப்படுகிறது. யார் இந்த பதவியில் நியமனம் செய்யப்படுவார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நிலவி வந்த நிலையில் அதற்கான விடை தற்பொழுது கிடைத்திருக்கிறது. தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்தவர் இந்த வெங்கட நாராயணா என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகி பெரும் எதிர்பார்ப்பை தேர்தலுக்கு முன்பே முழுமையாக ஏற்படுத்தியது. ஆனால் கடைசி நேரத்தில் இது பல்வேறு பிரச்சனை காரணமாக திரைக்கு வெளிவராமல் இருந்தது. நிச்சயமாக எதிர்காலத்தில் அவருக்கு விஜய் தரப்பில் கூடுதலாக ஒரு திரைப்படம் நடித்துக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு என சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஓராண்டுக்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையும் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நியமனத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். வெங்கட நாராயணா பொறுத்தளவு கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக மேகதாது உள்ளிட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய வலுவாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது மிகவும் கண்டனத்துக்குரியது. அவரை உடனடியாக மாற்ற வேண்டும். எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் எப்படி நாங்கள் அடுத்தடுத்து தெரிவிக்க முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா.